முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, டார்லிங் டார்லிங், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், இதெல்லாம் படம் கிடையாது. அடுத்து 50 வருஷம் ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட்லாம் நின்னு பேசும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டுகளுக்கு சொந்தக்காரர் தான் மறைந்த நடிகர் பாக்யராஜ். என்னுடைய மோஸ்ட் 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 ஃபேவரட் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் நான் 2 பேரை சொல்லுவேன். ஒன்னு த ஆல் இன் ஆல் சம்சாரம் அது மின்சாரத்துடைய விசு, இன்னொன்று பாக்யராஜ் அவர்கள். பல கோவில்களுடைய திருத்தலங்களுக்கு இன்னைக்கு நான் போயிட்டு வரும்பொழுது இன்ஸ்டால பாக்குறேன் பாக்யராஜ் அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கலைஞர் தமிழ் சினிமாக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம். மேபி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்குற, அவர் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா இதுல ஏதாவது ஒரு பெட்டர் ஸ்கிரிப்டை அவர்கிட்ட இருந்து நைஸா நான் பேசி வாங்கி அதுல நானும் ஒரு அங்கமா இருந்திருப்பேன். பட் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இந்த ஜெனரேஷன்ல பிறந்ததுனால. ஸோ கலைஞனுக்கும் கலைத்துறைக்கும் என்னைக்குமே அழிவு கிடையாது. அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் உருவாக்கிய இந்த நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் அவர் இல்லைனாலும் என்னைக்கும் நின்னு பேசும். ஸோ இந்த நேரத்துல ஒரு கலைஞனா பாக்யராஜ் அவர்களுடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலையும் எல்லா வல்ல இறைவன் கிட்ட பிரார்த்தனையும் நான் வைக்கிறேன். வி மிஸ் யூ பாக்யராஜ் சார்.